வணக்கம். நம்மளோட சிறகடிக்க ஆசை சிறல. வரக்கூடிய எபிசோட் என்ன விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ரவியோட ரெஸ்டாரண்ட்ல பொங்கல் ஃபெஸ்டிவல் நடக்குதுன்னு சொல்லி ரவியோட ஃபேமிலி எல்லாம் கூட்டிட்டு வர சொல்லியிருக்காங்க. அந்த நேரத்துல ரவி என்ன பண்றாரு அப்படின்னா வீட்டுலன்னு சொல்லி முத்தோட பாட்டி தான் வந்திருக்காங்க. எல்லாருமே கூட்டிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு பார்ட்டி பண்றதுக்காக போறாங்க. அதாவது பொங்கல் ஃபெஸ்டிவல் கொண்டாடுறதுக்காக போறாங்க. போன இடத்துல கப்புள்ஸ் வந்து நல்லாவே விளையாண்டு இருக்காங்க. இந்த கேம் ஃபுல்லாவே அந்த நேரத்துல என்ன பண்றோம் அப்படின்னா முத்துவும் மீனாவும் வேற லெவல்ல எல்லா கேமே வின் பண்ணிட்டு வராங்க. இது பார்த்த விஜயாக்கு ரொம்ப பொறாமையா இருந்துச்சு. ஏய் ரோஹினி, என்னதான் நீ எதுவுமே விளையாடவே மாட்ற, என்னதான் உனக்கு ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ ரோஹினி சொல்றாங்க, ஆன்ட்டி இங்க பாருங்க, மீனா விளையாடுற கேம்லாம் இந்த கோலம் போடுறது, இந்த பூ சுத்துறது, அந்த மாதிரி கேம் தான் விளையாண்டு இருக்காங்க. ஆனா மீனை எப்படி ஜெயிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியல. ஏன்னா அவங்க செய்யற வேலை தான் கேமா கொடுக்குறாங்க. அவங்க வீட்டுல எப்பவுமே இந்த வேலை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த கேம்ல வரும்போது அவங்க சீக்கிரமா பண்ணி முடிச்சிடுறாங்க. அதனால அவங்க பண்றாங்க. நீங்க படிப்பு சம்பந்தப்பட்டதை ஏதாச்சும் கேட்க சொல்லுங்க. நான் பாருங்க டான் டான் பதில் சொல்லி நான் வின் பண்றேனா இல்லையா மட்டும் பாருங்க அப்படின்னு விஜயா கிட்ட சொல்றாங்க. அப்ப பார்வதி சொல்றாங்க, ஆமா விஜயா, என்ன நீ ரோஹினி எவ்வளவு படிச்ச பொண்ணு, அந்த பொண்ணு கிட்ட இந்த மாதிரி கேம்லாம் விளையாண்டு ஜெயிக்க சொல்றிய எப்படி அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப விஜயா மனசுக்குள்ள பெருமையா நினைச்சிட்டு, ஆமால, ஆமா ஓகே ரோஹினி அப்படின்னு சொல்லி அப்படியே சிரிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி முத்துவும் மீனாவும் அந்த கேமை வின் பண்றாங்க. வின் பண்ண உடனே எல்லாருமே சாப்பிடுறது கூப்பிடுறாங்க. எல்லாரும் சாப்பிட உக்காந்துருக்காங்க. அந்த நேரத்துல மீனாக்க சாப்பாடு வைக்கிறாங்க. மீனாவும் டேஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. பார்த்த உடனே ரெஸ்டாரண்டோட ஓனர் வந்து மீனா கிட்ட பேசுறாங்க. மீனா எப்படி இருக்கு, சாப்பிட்டு பாத்தீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப மீனா சொல்றாங்க, நல்லா இருக்கு மேடம், எல்லாமே நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவங்க ஓனர் சொல்றாங்க, மீனா பொய் சொல்லாதீங்க மீனா, உங்க சமையல் அளவுலாம் வராதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க என்னங்க சொல்றீங்க, உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு மீனா கேக்குறாங்க. என்ன மீனா நீங்க, உங்களோட புராணம் தான் எப்பவுமே ரவி கிட்ட இருந்து அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மீனா சிரிக்கிறாங்க. அது இல்லாம இன்னைக்கு காலை ஒரு ஸ்வீட் வேற செஞ்சு கொடுத்தீங்களே, அது வேற லெவல் சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மீனா தேங்க்யூங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப முத்து சொல்றாரு, மீனா கை வச்சா எப்போதுமே அருமையா இருக்கும் எல்லா சமையலும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஓனர் சொல்றாங்க, நீங்க டெய்லியும் அலைஞ்சிட்டு இருக்கீங்க பூ வித்துட்டு அப்படின்னு ரவி சொன்னாரு. நான் உங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறேன், இந்த மாதிரி என் ரெஸ்டாரண்ட்ல செஃபா ஜாயின் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப மீனா சொல்றாங்க, ஐயோ மேடம், அதெல்லாம் வேணாம் மேடம், அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவங்க கேக்குறாங்க, ஏன் ஜாயின் பண்ணலாமே, கேட்குற பேக்கேஜ் கூட நான் கொடுக்குறேங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மீனா சொல்றாங்க, இல்லைங்க, நானே இப்பதான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், அதை பார்த்துக்கணும், அதுக்காகவே நான் இங்கே வர முடியாதுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஓனர் சொல்றாங்க, பரவாயில்லைங்க, அப்போ நீங்க எனக்கு ஒரு பார்ட்னரா ஆயிடுங்க, ஏன்னா செஃப்புக்கு இந்த சமைக்க சொல்றது அந்த மாதிரி விஷயம் மட்டும் பண்ணுங்க, நீங்க சொன்னா மட்டும் போதும், அவங்க கரெக்டா எல்லாமே பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்ட முத்து ஏஞ்சி கை தட்டாரு, மேடம் சூப்பர் மேடம், இது செம்ம ஐடியா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மீனா மறைச்சு பார்த்துட்டு, எங்க இன்னங்க நீங்க அப்படின்னு சொல்றாங்க. அது பேசிட்டு இருக்கும்போது ரோஹினியா ஒருத்தன் பார்த்து முறைச்சிட்டே இருக்கான். அதை முத்து பாக்குறாரு. முத்து இவனை பாக்குறத தெரிஞ்சு அவன் போயிட்டு பாத்ரூம்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான். சரின்னு சொல்லி முத்துவும் ஏஞ்சி அந்த பாத்ரூம்குள்ள போறான், யாரு என்னன்னு பாக்குறாங்க. போய் பார்க்கும்போது அங்க ஒரு தாடி வச்சவன் இருக்கான். யாருன்னு தெரியல முத்துக்கு. ஏய் யாரா நீ அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, சார் நீங்க யார் சார் ஃபர்ஸ்ட் அப்படின்னு அவரு கேக்குறாரு. நீ தானே ரோஹினி முறைச்சு பார்த்துட்டு இருந்த, யார் நீ அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ சார் என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ என்ன பண்ண சட்டையை பிடிக்கிறாரு. பிடிச்சோன்னே தாடி வந்து கழண்டு வந்துருது. யாருன்னு பார்த்தா தினேஷ். டி நீ ஏன்டா இங்க வந்த அப்படின்னு முத்து கேக்குறாரு. விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்ற. ஏய் எதுக்கு ரோஹினி நீ முறைச்சு பார்த்துட்டு இருந்த, என்ன விஷயம், உனக்கும் ரோஹினிக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேக்குறாங்க. சார் ஒண்ணுமே இல்லை சார் அப்படின்னு சொல்றாங்க. ஏய் நான் சும்மாலாம் விட மாட்டேன், மரியாதையே சொல்லி அப்படின்னு சொல்லி அடிக்க போறாரு. கல்யாணி பத்தி உண்மை தினேஷ் முத்து கிட்ட சொல்லுவாரா மாட்டான். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. இதுக்கப்புறம் என்ன மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.